friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைடு காளான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 200 கிராம் காளான் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். முட்டைகோஸ் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அதே பொடியா நறுக்கிரணும். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி ஜூஸ் அடிச்சு வச்சிருக்கேன். கறி மசாலா பொடி, மிளகாய் தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பாத்திரத்தில் பொடி பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். காளான் போட்டுக்கலாம். அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க காளான். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, இப்போ நம்ம வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நம்ம வச்சிருக்கிற மைதா மாவு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா முட்டைக்கோஸில் நீர் சத்து நிறையா இருக்குது. நம்ம பிசைய நீர் சத்து வந்து நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும், ஒரு வடை மாதிரி. பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி தட்டி தட்டி போடலாம். அதாவது உருண்டையாக போடக்கூடாது, தட்டையாக போடணும். நல்லா வேக விட்டு எடுங்க. பரட்டி விடுறேன் நான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கிறணும். இது மாதிரி நம்ம எல்லாம் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லேசாக வெடித்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது போடலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறேன் கலருக்காக. கரம் மசாலா தூள், பாருங்கள் கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, 2 தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வேகணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் லேசாக மேலே மிதந்து வருது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காளான் உப்பு போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற காளானை நான் குட்டி குட்டி பீஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அதை போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக நான் பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா தக்காளி அந்த வடையில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஊற்றுறேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். சுவையான காளான் ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.